கேஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஹைகோர்ட்டில் போட்டு எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதனால் அது பயப்பட வேண்டியதில்லை. அது கண்டிப்பாக இந்த போராட்டம் கூட அப்படி ஒரு கேஸ் வந்ததுன்னா அப்போ மேலே இருக்கிற கேஸை இது பண்ணி கொடுத்துரும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் போராட்டம் எடுத்தால் மட்டும்தான் நம்ம நிறைய வந்து பாதுகாக்க முடியும். ஒரு பக்கம் சட்ட போராட்டம், ஒரு பக்கம் கள போராட்டம் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அமைதியான முறையில் நம்ம ஒவ்வொரு போராட்டம் எடுப்போம். அது தொடர்ந்து பண்ணினா மட்டும்தான் இந்த ஏரியாவை காப்பாற்ற முடியும். உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா 37 ஏக்கரை சுத்தமாக வாங்கிடுவாங்க. இது ஒரு குப்பை மேலே ஆக்கிடுவாங்க. 10 கிலோமீட்டருக்கு ஆக முடியாது. தண்ணி நிலத்தடி சுத்தமாக கெட்டு போயிடும். இப்போ நாங்கள் தான் தண்ணி வர தண்ணி விவசாயம் யூஸ் பண்ணி இந்த தண்ணி எதுவும் பண்ண முடியாது. காற்று போக கெட்டு போச்சு. மண் எடுத்து பரிசோதனை பண்ணியிருக்கு. விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மழை காலம் இருக்கிறதுனால 5 கிலோமீட்டர் போயிடுறாங்க பேருக்குள்ள. அதனால் நாளைக்கு போராட்டத்துக்கு கண்டிப்பாக பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்காங்க. அதுதான் பாதுகாப்பு. நீங்கள் எவ்வளோ பேர் கலந்துக்கிறீங்களோ அது வரைக்கும் வந்து இப்போ ஏன்னா ஹைகோர்ட்லேயே சொல்கிறாங்க, அது 20,000 பெண்கள் 2,500 பெண்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டாகவே கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. ஆனால் முதலீவாளத்தும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக அங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அங்கே ஒரு 2 ஏக்கர் ஒதுக்கி வந்து தற்காலிகமாக போட்டுருக்குன்னு கேட்குறாங்க. 2 ஏக்கர் உள்ள வந்துட்டாங்கன்னா எந்த விதமான வழிமுறை பண்ண மாட்டாங்க, சுத்தமாக ஆரம்பிச்சோம். அதனால இந்த போராட்ட வழியாக உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏதாவது போராட்டமாக ஆர்ப்பாட்டம் பண்ணலாங்கிற ஏதாவது மாதிரி கருத்து ஆர்ப்பாட்டம்னா அனுமதி கொடுப்பாங்க, போய் என்ன பண்ணிட்டு. ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா குறைஞ்சது 2,000-2,500 பேர் சேரும். ஆனால் நாளைக்கு நம்ம அவசர கோர்ட்டுக்கு நாளைக்கு கலெக்டர் கோர்ட்டு மறுபடியும் வியாழக்கிழமைக்கு கோர்ட்டில் இருக்குது. ஆனால் ஃபைனல் இதுக்கு வந்திருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அந்த இடுவாயிலிருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதை சமாளிக்கணும்னா நம்ம வந்து களத்தில் பெரிய லெவலில் போராட்டம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அதை நாம் அந்த நிலையை சரியாக கொண்டு போக முடியாது. அதனால் மற்ற விளக்கமெல்லாம் நம்ம கடைசியாக பேசுவார். அதுக்கு முன்ன உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்கள். போராட்டம் தேவையில்லாத நம்ம போகும். ஒரு பேர் வந்துருக்கிறீங்க. ஆனால் இதுக்கு நாளைக்கு இதில் இன்னொரு மடங்கு அதிகமாக வரணும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு திருட்டி சொல்ல நிலையாக புரிய வச்சு 4 மடங்கு அதிகமாக விளக்கமாக சொல்லணும். இதுதான் நிலைமை, இப்படி இருக்குங்கிறத விளக்கமாக சொல்லி பெண்கள் அதிகமாக கலந்துக்கணும். நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு இந்த 34 ஏக்கரால் கொட்டுறதில் பாதி கொட்டிட்டா இன்னும் பாதி கொட்டல, அதில் கொட்டிடலாம். 1,20,50 டிடிஸு இதை பற்றியே தெரியாதவங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. 100% இருக்கும். முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. 1,20,50ங்கிறது ஏசிட்டுக்கு ஈக்குவல் பவர். நம்ம பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் வந்து தண்ணி ஊற்றுறோம்ல, ஏசிட் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த ஏசிட்டுக்கு பதிலாக அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த புகழெல்லாம் சேர்த்துருக்கும். அந்த அளவுக்கு பவர் உள்ளதான் இந்த தண்ணி. அப்படி இருந்தும் இந்த இடத்துல மறுபடியும் கொட்டோம்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம மேலே எவ்வளோ வன்மத்தை வச்சுருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் 2 இருக்குது. அறவழியில் போராட்டம் பண்ணுறது வேற, ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா அரசியல்வாதிகள்லாம் வந்து கலந்துக்குவாங்க. போராட்டம் பண்ணால் கலந்துக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா போராட்டம் பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணால் அனுமதியோடு வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இது 2 தான் வித்தியாசம். இதை வந்து கண்டிப்பாக நம்ம நாளைக்கு பண்ணுறது போராட்டமாக இருந்தாலும் நாளானிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரிங்க அன்னத்தன்னைக்கு வந்து கிராம சபை நடக்கும். ஏற்கனவே 2 முறை வந்து கிராம சபையை நம்ம புறக்கணிச்சிருக்கோம். 3வது முறையாக கிராம சபையை புறக்கணிக்கணும் 1. அதுக்கப்புறம் 2 நாள் இருக்குது, வெள்ளி சனி. இந்த வாரம் வந்து நம்மளுக்கு கோல்டன் வீக் அப்படி எடுத்துக்கலாம், இன்னிலிருந்தே எடுத்துக்கலாம். வெள்ளி சனி 2 நாள் நம்ம சுற்றி இருக்கிற நல்லூர், புதுப்பாளையம், முதலிப்பாளையம் கிராமத்தில் எல்லா பக்கமே வந்து மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து முதலிப்பாளையம் சிட்கோ மெயின் கேட்டில் நம்ம பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு சில ஐடியா ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு சில ஐடியா அண்ணன் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுவில் அந்த மாதிரி பேசி குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 to 10,000 பேரை சேர்த்து முதலிப்பாளையம் சிட்கோ மெயின் கேட்டில் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணோம் அப்படின்னா இது பிரச்சனைக்கெல்லாம் பெரிய ஒரு செக் பாயிண்டே நம்ம வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நாளான்னைக்கு ஏரிங் வரதுனால நாளைக்கு போகிற இந்த போராட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நான் வந்து 5 பேரை கூட்டிட்டு வரேன், 10 பேரை கூட்டிகிட்டு வரேன், நீங்களாக வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க திருப்பூரில் இருந்தால் கூட வர சொல்லுங்கள். இன்னைக்கு கூட வேளம்பாளையத்தில் சிறுவலூர்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 இந்திக்காரங்க ஒரு கம்பெனி ஓனர் வந்து அந்த இந்திக்காரங்களை வச்சு அந்த இடத்துல அந்த அவங்க கம்பெனிக்கு பக்கத்தில் வந்து நாத்தவரம் கட்டி போராட்டம் பண்ணி இன்னைக்கு வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க. தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். அப்போ
அந்த அளவுக்கு வந்து இந்திக்காரங்களை வச்சே போராட்டம் பண்ணி அவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஒரே ஒரு கம்பெனிக்கு நாட்டம் கட்டி அப்படின்னா நம்ம சுத்தப்பட்டு எத்தனை ஊர் இருக்குது, சின்ன சின்ன கிராமம், பெரிய 2 நம்ம வாடகை ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இவ்வளோ வந்து வாசம் வரும்போது இதை நம்ம தட்டி கண்டிப்பாக கேட்கணும். மிகப்பெரிய அளவில் வந்து நாளைக்கு நம்ம போனால் மட்டும்தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயப்படுவாங்க. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து கோயம்புத்தூர் வர்றதுனால 95% ஃபோர்ஸ் பூராமே கோயம்புத்தூர் போயிடும். 5% ஃபோர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி மறுபடியும் கூப்பிட்டு இவங்களை வந்து வேண்டாம், நீங்கள் ஆர்ப்பாட்டம் வேணால் பண்ணிக்கங்க, போராட்டம் பண்ணாதீங்க, மாநகராட்சி முன்னாடி நம்மளால பண்ண முடியாது, ஆனால் அந்த ஒன்றே பண்ணி விட்டாங்க. அதனால் ஒன்றே உமன் சில கிட்ட பண்ணிக்கங்க, இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட பண்ணிக்கங்க, நாங்கள் அனுமதி தரோம், இல்லைன்னா இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட நம்ம டீம் போயிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம நாளைக்கு பண்ண போகிறது கண்டிப்பாக போராட்டம் தான். கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகும். சாயங்காலம் விடுறாங்க, மறாவது நாள் காலையில் நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு அண்ணன் போய் ஹியரிங் அங்கே அட்டன் பண்ணிட்டு வர வரைக்கும் நம்ம உண்ணாவிரதம் இருந்தாலும் சந்தோஷம் தான். செத்தாலும் ஊருக்காக சாகும், நாளைக்கு பேர் கிடைக்கும். அந்த ஒரே விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை கூட்டிகிட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எண்ணிக்கைக்கு சொல்லியே ஆகணும். ஒரு பேப்பரில் எழுதிக்குவோம், உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு, சரவணன் நான் 25 பேருக்கு நான் தனியாக கூட்டிகிட்டு வரேன் எழுதிக்கணும். நான் முதல்ல என்னோட பேரை போட்டு சரவணன் நான் 25 பேருக்கு நான் தனியாக கூட்டிகிட்டு வரேன். என்னுடைய பேரில் இன்னைக்கு 25 பேர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்கள் 2 பேர் 3 பேர் கூட்டிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பேர், உங்களோட ஃபோன் நம்பரு, நீங்கள் எப்படி வர்றீங்க, தனியாக வண்டி பிடிச்சி வர்றீங்களா, இல்லை காரில் வந்துடுறீங்களா, இல்லை பைக்கில் வந்துடுறீங்களா, எல்லாத்தையுமே தயவு செய்து நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க. நாளைக்கு பண்ணுற இந்த போராட்டம் நம்மளோட ஊராட்சியை வந்து தமிழ்நாடே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நன்றி.